நாளாக இருந்தால் இந்த மாதிரி ஆகும். சாக்லேட் இந்தமாரி ஆகுமா? சாக்லேட்டு ரொம்ப நாளான சாக்லேட் தான் இந்தமாரி ஆகும். எக்ஸ்பிரி டேட் ஆகிடுச்சு. நானும் 4-5 சாக்லேட் பிரித்து பார்த்து எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், சுத்தமாக நல்லாவே இல்லை. ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த சாக்லேட்டில் வர க்ரீமும் அப்படியே ஒரு மாதிரி மக்கி போய் கிடக்குது. அதில் இருக்கிற தெரியுதுங்களா? ஒரு மாதிரி மக்கி போய் அப்படி ஒரு மாதிரி இழுத மாதிரி. இதில் அந்த எக்ஸ்பிரி டேட்டும் தெளிவாக தெரியல. எனக்கு தெரியுதா பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? என் கை தான் ஷேக் ஆகுது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் கம்பெனி மேலெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்கேன். இந்தமாரி விற்கிறாங்கள ஸ்டோர் ரூமில், அவங்கள போய் நீங்கள் கொஞ்சம் ரைட் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் ஆன டேட்டு அந்த பொருளெலாம் விற்கிறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். சின்ன சின்ன பெட்டி கடையிலலாம் செக் பண்ணுறீங்களே, பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்லையும் செக் பண்ணுங்கள் தயவுசெய்து. எனக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி தரோம். சின்ன கடையில் தான் இந்தமாரி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆன்லைனில் பார்க்குறோன்ட்டு நம்ம பெரிய ஸ்டோர் ரூம்லேயும் போய் வாங்கி இந்தமாரி பார்க்குறோம். அவங்களும் இதேமாரி பண்ண நான் நல்லா ஒரு எத்தனை சாக்லேட் தின்னா பசங்க சாப்பிட்ருக்குறாங்க. எனக்கு நினைக்க மனசு ஆற மாட்டேங்குது. குழந்தைங்க கடையில் வாங்கினதான் கெட்டு போன பொருளெலாம் விற்கிறாங்க. சரி சாப்பிடுதுங்க, அதுங்க நோய் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம சரி கடையில் போய் பார்த்தாச்சு வாங்கலாம். சாக்லேட்டுக்கு அழுகுதுங்கன்னு சொல்லி இந்தமாரி வாங்கி கொடுத்தா பெரிய பெரிய ஸ்டோர் ரூம்லேயும் இந்தமாரி பண்ணால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? எங்களால் 500 600 வாங்கி கொடுக்க முடியாது. எங்களால் முடிஞ்சது 5 ரூபா 3 ரூபா அந்தமாரி தான் வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் மிடில் கிளாஸ். எங்களால் முடிஞ்சது தான் எங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஒரு சாக்லேட்டுக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிடுதுங்க கெட்டு போயிடுது. குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகுது. சரி பெரிய ஸ்டோர் ரூமில் போய் வாங்கி கொடுக்கலான்னு தான் நாங்கள் நினச்சி வாங்குகிறோம். அங்கேனாச்சும் நல்லா பிராண்டடாக விற்பாங்க. இந்த எக்ஸ்பிரிங் பொருளெலாம் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இதே வேலையை பார்த்தா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? தயவுசெய்து இந்தமாரி வைக்காதீங்க. உங்கள் குழந்தைய இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? உங்கள் குழந்தைக்கு இந்தமாரி எக்ஸ்பிரிங் பொருளை நீங்கள் கொடுப்பீங்களா? என்ன தான் இதுவோ தெரியல. என்ன தான் காசப்பட்டாலும் ஒரு குழந்தையோட இதுவுக்கு நீங்கள் இந்தமாரி பண்ணக்கூடாது. எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைய நினைக்கணும். ஒரு 50 ரூபா 100 ரூபாயில் என்ன ஆகிட போகிறீங்க? ஒரு பாக்கெட் போட்டுமே இன்னொன்றுத்தில் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த எக்ஸ்பிரிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது நீங்கள் ஸ்டாக் அவுட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். நீங்கள் 50 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 25 ரூபாய்க்கு ஆஃபரில் போடுங்க. அதில் 4 பேர் குழந்தைங்க சாப்பிடுங்க. நீங்கள் போட்ட முதல் மட்டும் எடுத்தால் போதாதான் உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி விற்க பாருங்கள். அது வாங்கிட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறது தூக்கி போட்டுருவாங்க. குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ட் ஆன பிறக்கும் அதை அழிச்சிட்டு நீங்கள் போட்டு இந்தமாரி விற்றா நாங்களாம் என்ன பண்ணுறது?